Hello, மக்களே. வெல்கம் டு சீப் டெக் வீக் கோடிங் கொஸ்டின் நம்பர் 82. ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின் என்னத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கூகுள் கிக் ஸ்டார்ட். நமக்கு ஆக்சுவலா நமக்கு நல்லாவே தெரியும். கூகுளில் பார்த்தீங்கன்னா நிறைய கான்டெஸ்ட் வைப்பாங்க. கூகுள் ஜாம், கோட் ஜாம் அப்படின்னு ஒன்று, கூகுள் கிக் ஸ்டார்ட், கூகுள் ஹேஷ் கோட் அப்படின்னு ஒரு காம்படிஷன் வைப்பாங்க. ஸோ ஒவ்வொரு காம்படிஷனும் ஒவ்வொரு மாதிரி. இந்த கிக் ஸ்டார்ட் அப்படின்றது வந்து நமக்கு ப்ரோக்ராம் கொடுக்குற மாதிரி. இதில் வந்து இந்த காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி சும்மா போய் பார்க்கலாமே, ஏதாவது சாம்பிள் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணலாமே சொல்லிட்டு ஒரு சாம்பிள் கொஸ்டின் எடுத்தேன். ஓரளவுக்கு ஈஸியான கொஸ்டின் தான். அந்த கொஸ்டினுக்கான டெஸ்ட் கேஸ் எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ பாஸ் ஆனதுனால உங்களுக்காக இன்னைக்கு அந்த கொஸ்டினை வந்து உங்களுக்காக சொல்லலாம் இருக்கேன். ஸோ இதுல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கூகுள் கிட் ஸ்டார்ட் வெப்சைட் போயிட்டு நீங்க ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் திங் இஸ் தட் கொஸ்டின் போகலாம். ஸோ கூகுள் கிட் ஸ்டார்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய பேராகிராஃப்லாம் இல்லைங்க. ஒரு சம் செட் ஆஃப் பேக் இருக்கு. அந்த பேக்ல இருக்க கேண்டிஸ் ஒரு இதுலயும் கேண்டிஸ் இருக்கும். அந்த கேண்டிஸ் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான். ஸோ ஒவ்வொரு பேக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணி கொடுப்பாங்க. மிச்சம் எவ்வளவு கேண்டிஸ் இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் மாதிரி தான் இருக்குல்ல. ஸோ டெஸ்ட் கேஸ் கொஸ்டின் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஸோ டெஸ்ட் கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 செட் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் 1 கேஸ் 2 சொல்லிட்டு அதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ்ல வேணா 7 பேக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பேக்ல எவ்வளவு ப்ராடக்ட் இருக்குன்றத அடுத்த கொடுத்துருக்காங்க. 3 குழந்தைங்க இருக்காங்க. இந்த 3 குழந்தைங்களுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதான். டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்ட ரிமைண்டிங் எவ்வளவு இருக்கும் பாருங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்ததுல பாத்தீங்கன்னா 5 பேக்ஸ் இருக்கு. 5க்கான ஒரு பேக்ஸ்ல எவ்வளவு பொருள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் 10 குழந்தைங்க கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லிருக்காங்க. மீதி என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 பேக் இருக்குன்னு வச்சுக்கோம் ஃபர்ஸ்ட்ல. ஸோ அந்த 7 பேக்ல வந்து மீதி இருக்க கீழே இருக்க பேக்ஸ் எல்லாத்துலயும் இருக்க கேண்டிஸ் எல்லாத்தையும் மொத்தமா கவுண்ட் பண்ணா 28 கேண்டி வரும். ஸோ நார்மலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 குழந்தை, ஒரு குழந்தைக்கு 29 கொடுத்தோம் அப்படின்னா 27 இருக்கும். ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 1 வரும். ஸோ அவ்வளவுதான். ஸோ மீதி வந்துருச்சு, மீதியும் போட்டாச்சு. சரி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கும். அண்ட் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஏரியா எது அப்படின்னா அவங்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இது எல்லாத்தையும் சம் பண்றாங்க. சம் பண்ணி 28ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, சம் பண்ணியாச்சு, 28 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நமக்கு தேவையான ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, இந்த 3ன்னு சொல்லி வைக்கிறாங்க. 3ன்றது ஓகே. அதே மாதிரி இந்த 9 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. ஸோ 9 நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு ஏதாவது பண்ணுவீங்களா, அந்த 9 மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறது இல்லைங்க, இந்த 1 நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது யோசிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் ஒர்த்தெல்லாம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே தான் இந்த மாதிரி ஏரியாஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இதுக்கான அல்காரிதம்ஸும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு என்ன அப்படின்னா இந்த எதுவுமே நமக்கு தேவையில்லை, நம்மளா சால்வ் பண்ணணும். ஸோ எப்படி சால்வ் பண்ண போகலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ திருப்பி சொல்றேன், இந்த 3யும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும், இந்த 5ம் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் நமக்கு இந்த 3 கூட தேவையில்லை, நமக்கு தேவையானது இந்த 5 தான். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம், பார்த்து வருவோம். ஸோ சில சால்வ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து வேற லாங்குவேஜ் சால்வ் பண்ணி ஆன்சர் அவுட்புட் வந்துருச்சு. ஸோ சாம்பிள் 1 இதான் நான் எடுத்துட்டேன். ஸோ முடிஞ்சுன்னா அடுத்த சாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ நான் ஐம் கோ வித் சி லாங்குவேஜில் போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் கேஸ் பாஸ் பண்ணி ஃபுல்லாக சால்வ் பண்ணது. இப்போ நம்ம சியில் பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். வில் ஸ்டார்ட் வித் யா எப்பவும் போல நம்ம இதை கொடுத்துருவோம். இன்ட் மெயின் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கொடுத்துடலாம், ரிட்டர்ன் 0 கொடுத்துடலாம். இதெல்லாம் பேசிக்ஸ். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்புட் வாங்கணும். இன்புட் வாங்குறத வந்துட்டு இவங்க ஸ்பெசிஃபிக்காக இதில் வாங்கியிருக்கேன், அது வாங்கியிருக்கேன், அது மாதிரி கொடுக்கல. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு ஓடாது தம்பி, இல்லைங்க. என்னென்ன இன்புட் வாங்கியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் என் வேல்யூ வாங்கியிருக்காங்க, இன்ட் என். ஓகே. நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வேல்யூ வாங்கியிருக்காங்க, ஏ பின்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன வேல்யூ வாங்கியிருக்காங்க, ஒரு அரே ஆஃப் வேல்யூ வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்யலாம், பேக்ஸ் பி அப்படின்னு வச்சுக்கலாம். பி ஏற்கனவே இருக்கும். ஸோ ஏ எக்ஸ்ஒய்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம். பியோட இது வந்து மேக்ஸிமம் வந்து 1000 வச்சுக்கலாம். இவங்க வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போதைக்கு சும்மா நம்ம 1000 வச்சுருக்கோம். அதுக்கு மேலே தேவைப்படுச்சுன்னா அப்புறம் வச்சுக்கலாம். டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அப்புறம் தேவைன்னா வச்சுக்கலாம். அண்ட் நமக்கு அரே தேவையா அப்படின்னு இன்னொரு கொஸ்டின் எனக்கு எழும்புது. ஸோ அதனால அரேவும் இல்லை, வேண்டாங்க. சரி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது வேற என்ன வைக்கலாம், வேற என்ன வைக்கலாம், வேற என்ன வைக்கலாம். பேக்ஸ் இருக்கு, ஸ்டோர் பண்ணியாச்சு, அரே ஸ்டோர் பண்ணியாச்சு, இவ்வளோதாங்க. ஸோ இதே விஷயத்த திருப்பி திருப்பி பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். அண்ட் ஆன்சர் வேணும்ல, அதுக்காக நம்ம வந்து ஒரு எக்ஸ் ஜெட்ல வச்சுக்கலாம் ஆன்சர். ஓகே, சிம்பிள். ஸோ இதெல்லாமே நம்ம பேசிக்காக வச்சிருக்க வேரியபிள். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு ஸ்கேன் ஆஃப் வாங்கிக்கிறோம். இந்த ஸ்கேன் ஆஃப் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இன்புட்டை வாங்குற இன்புட்டை ஆக்சுவலாக இன்புட்டை வந்து நம்ம லாங் இன் வச்சுக்கலாம், கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா சப்போஸ் நமக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா வேல்யூ இடியும். இந்த மாதிரி டெஸ்ட் கேசஸ்ல கண்டிப்பாக பெரிய வேல்யூ கொடுத்து தான் நம்மளை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு ஃபார் லூப்பு ஃபார் இன்ட்
இது என்ன கம்பைலர், ஜிசிசி கம்பைலர் இல்லை நார்மல் கம்பைலர் இல்லை அட்வான்ஸாக தெரியல. ஸோ அதனால நான் டிக்ளரேஷன் வந்து கொடுத்துட்றேன். சப்போஸ் ஜிசிசி பேசிக் கம்பைலர் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால டிக்ளேர் பண்ண முடியாது டைனமிக்கா. ஸோ இப்படி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்கேன் ஆஃப் வாங்கியாச்சு. ஸோ இன்புட்டை வாங்குறோம். ஸோ இன்புட்டை வாங்கினோன்னா ரெண்டு இன்புட் நெக்ஸ்ட் வாங்கணும். ஸோ பர்சன்டேஜ் டி வாங்கியாச்சு. என்ன இன்புட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸுக்கான வேல்யூவும் ஒய்க்கான வேல்யூ. எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா. ஒய்க்கான வேல்யூ அப்படின்றது, சாரி, எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் பேக்ஸ், ஒய்ன்றது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இதுவும் வாங்கியாச்சு. வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை ஃபாலோ இப்படியே ஒரு இன்னொரு அடி போடுறேன். இந்த இடத்துல வந்துட்டு ஐக்குள்ள போறதுனால ஜேன்னு வச்சுக்கிறேன். இது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வாங்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருக்கு, எக்ஸ் அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸை வாங்கணுன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா திருப்பி ஒரு ஸ்கேன் ஆஃப் போடுறோம். ஸோ திருப்பி சொல்றேன், கொஞ்சம் கிளியரா கவனிச்சிங்கன்னா மட்டும் தான் புரியும். லைட்டா தூங்குனீங்க அப்படின்னா மிஸ் ஆயிடும். ஸோ இதுக்கு நமக்கு ஒரு பின்னு ஒரு வேரியபிள் வேணும். அந்த வேரியபிள் வச்சுக்கலாம். ஸோ வாங்கின வேல்யூஸ் எல்லாத்தையுமே இசட்னு ஒருத்தன் வந்து ஸ்டோர் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். இசட் பிளஸ் பின்னு வச்சுக்கலாம். இதை ரெண்டும் ஒரே இடத்துல வேணுன்றதுக்காக நான் ஒரு ப்ராக்கெட்ல போட்டுக்கிறேன். ஃபைன். ஸோ ப்ராக்கெட்ல போட்டாச்சு. இப்போ எனக்கு சம் கிடச்சிருச்சுங்க. ஸோ 28 சம் கிடச்சிருச்சு. எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒய் கிடச்சிருச்சு. எனக்கு மிச்சம் இருக்கிறது வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட சம்மை மாடுலஸ் பண்ண போறேன் ஒய்யால. அதாவது இப்போ இங்க 7 இருக்கு, இங்க 3 இருக்குன்னா இங்க மொத்தம் வர வேல்யூஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 28 மாடுலஸ் பை 3 அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 கொடுத்துட்டே வரேன் அப்படின்னா ரிமைண்டர் என்ன இருக்கும், 1 தான் இருக்கும். 10 கொடுத்துட்டு வரேன்னா ரிமைண்டர் என்ன இருக்கும், 5 தான் இருக்கும். ஸோ அது மாதிரி தான். ஸோ அப்போ மாடுலஸ் பண்ணா நமக்கு தெரிஞ்சிருமா. ஸோ மாடுலஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இவ்வளவுதான் வேலைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருக்கும் இருந்தா நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ இசட் மாடுலஸ் பை ஒய் அப்படின்னு கொடுத்தா முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பட் அதே மாதிரி இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இருக்கும். டெஸ்ட் ஹேஷ் பர்சன்டேஜ் டி கோலன் ஸ்பேஸ் பர்சன்டேஜ் டி. இதுல வந்து கமா ஃபர்ஸ்ட் ஐ வேல்யூ, அப்புறமா வந்து இந்த எக்ஸ் மாடலஸ் ஆஃப் இதோட வேல்யூ. ஸோ இதுதான் ரிமைண்டர் நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக வரும் நம்புவோம். டெஸ்ட் கேஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லது. ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்குதா ரன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி நீட் டெஸ்ட் கேஸ் மோடு. அந்த மோடு கொண்டு வரோம். ஸோ எனக்கு ஒரு டெஸ்ட் கேஸ் போதும். 7 3 ஓகே 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு 1 வரணும் ஆன்சர். வருதான்னு பார்க்கலாம். இதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் மேலே காட்டும், நமக்கு வருது. பெண்டிங்னு காட்டுது, பெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ லோட் ஆகுது. சிஇ அப்படின்னா கம்பைல் டைம் எரர் அப்படின்றது வந்திருக்கு. அப்போனா நான் ஏதோ ஒரு குட்டியாக மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் கம்பைல் டைம் எரர்ல. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நீங்கள் கோடை காப்பி பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட கம்பைலர்ஸ் உங்கள் வீட்டில் சிஸ்டமில் டேவ்சி பிளஸ் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஆன்லைன் ஜிடிபி இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா டக்குன்னு நம்மளால வந்துட்டு ஒரு விஷயம் பண்ண முடியாது. என்ன விஷயம் பண்ண முடியாது அப்படின்னா, எரரே காட்டலன்னா நம்மளால சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கும் அவன் ப்ரொவிஷன் வச்சிருக்கான். அண்ட் லாங் இன்ட்டுக்கு எல்டி போடணும். ஸோ அதெல்லாம் நான் போட்டுக்கிறேன். வேறு ஏதோ பங்கமா எரர் இருக்கு. ஸோ அது நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ரன் பண்றேன். யா ஏதோ கேவலமா இருக்கா, ஜேன்றதை டிக்ளேர் பண்ணலடா தம்பி அப்படின்றாங்க. சரி ஜே டிக்ளேர் பண்ணிட்டேன்டா அண்ணன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பீன்னு ஏதோ டிக்ளேர் பண்ணல, செமிகாலன் வைக்கிறாங்க. நம்ம பைத்தான்ல முன்னாடி கோட் பண்ணனால அதை மறந்துட்டோம். ஓகே. அவுட்புட் ஸ்க்ரீன் வந்துருமா. பிரிண்ட் எஃப்ங்க பிரிண்ட் போட்டுருக்கீங்க. சரிங்க, இதுவும் பைத்தானோட இம்பாக்ட் தாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவுட்புட் வந்துடும் நினைக்கிறேன். இந்த ஸ்க்ரீன் வந்துருச்சு. சரி செக் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு வந்து ஒரே ஒரு டெஸ்ட் கேஸ் பாஸ் பண்ணிக்கிறேன். 7 3 கொடுத்துறேன். 1 2 3 4 5 6 7 என்ட்ரா தட்டினா 1 வரணும். ஸோ 1 வந்துருச்சு. ஸோ என் ப்ரோக்ராம் கரெக்ட்னு நினைக்கிறேன். போறேன், டேஸ்ட் பண்றேன். இது லைவ் ப்ரோக்ராமுங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு பெண்டிங் இருக்கு, அதில் சரியாயிடுச்சு அப்படின்னா எனக்கு சக்ஸஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். பார்ப்போம். இதே மாதிரி தான் உங்களோட மெயினான டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக டெஸ்ட் கம்ப்ளீட்னு வந்துச்சுன்னா இந்த இடத்துல எரர் இல்லைன்னு தான் அர்த்தம். பட் நம்ம ப்ரோக்ராம் எல்லா டெஸ்ட்டும் பாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. ஸோ இப்போ இந்த டெஸ்ட் மோட்லேருந்து வெளில போகிறேன். சப்மிட் அட்டம். இந்த அட்டம்ப்டை நான் சப்மிட் பண்ணுறேன். இப்போ இங்கே எஸ் போட்டு டிக் அடிச்ச மாதிரி அங்கே எஸ் போட்டு டிக் அடிச்சிருச்சுன்னா என் ப்ரோக்ராம் முடிஞ்சு. இல்லை அப்படின்னா என் ப்ரோக்ராம் முடியல. இதில் வந்து ரன் டைம் எரர் வரலாம், என்ன வேணா வரலாம். இதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலான ஏரியா. பார்ப்போம். டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆயிடுச்சு, சாம்பிள் டெஸ்ட் கேஸ் ஃபெயில்டு, ராங் ஆன்சர். ஸோ ஏதோ ராங் ஆன்சர் கிடச்சிருக்கு. என்ன ராங் ஆன்சர் அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். கரெக்டாக பார்க்கலாம். இன்னொரு இன்புட் இருந்துச்சுல, அதையும் கொடுத்து பார்க்கலாமா. சரி, 2 இன்புட்டு. ஸோ இதை கொடுத்துட்டோம். ரெண்டாவது இன்புட் வந்து 5 10 7 7 7 7 7. ஓகே.
கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ வேற ஏதோ தான் பிரச்சனை, ஏதோ ஒரு ரன் டைம் எரர்ல இருக்கலாம். ஏன்னா இதோட லூப்பிங் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இதோட டைமிங் அனாலிசிஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ட்ரை பண்ணுவோம். அப்படி ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்ம வேணா பைத்தானில் ட்ரை பண்ணுவோம். யா. ஸோ எரர் சொல்கிறாங்க, மேபி பிகாஸ் ஆஃப் சைஸ் கூட தப்பாக இருக்கலாம். ஸோ லாங் இன்ட்டு கொடுத்து பார்க்குறேன், ஏன்னா எல்எல்டி கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரை தான், எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகலான்னு தெரியல, பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன மிஸ்டேக் அப்படின்னா, ஜெட்டுக்கு 0 வைக்கல. ஆகவே ஸோ இதில் ஃபெயில்னு காட்டுது. இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஆப்ஷன் இருக்கா கேட்டா வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லைங்க. இதுதான் ஒரே ஆப்ஷன். நம்ம இதை வச்சு மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஒரு காட்டி அனலைஸ் பண்ணி பார்ப்போம். வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொசீட், இல்லை அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம். சரிங்க, கதைக்கு வருவோமா? என்னவா இருக்கலாம் ஏதாவது? 2 இன்புட் வாங்கணும், வாங்கிட்டோம். ஓகே. அப்புறம் அந்த இன்புட்டை வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே. வேற என்ன பண்ணுறது இதுக்கு மேலே? இதே கண்டென்ட் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பைத்தான்லேயும் போட்டோம். இட் ஒர்க்ஸ், பட் இங்கே ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது. எங்க எரர், எங்க எரர்? சாம்பிள்ஸ் ஃபீல்டுன்னு வந்து சாம்பிள்ஸ் வந்து நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருவோம், கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. சரி, எங்கேயாவது ஸ்பேஸ் கீஸ் கொடுத்துருவோமா எக்ஸ்ட்ரா? நீங்கள் அதே ரன் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா இதே மாதிரி அங்கிட்டு இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு, கம்மியாக கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியும் படுத்துவாங்க நம்மள. ஓ எஸ், நியூ லைன். கேவலங்க, இதை விட ஒஸ்ட் பண்ணவே முடியாது யாராலையும். நல்ல வேலை பார்த்தோம். என்னடா இதே தானடா போட்டோம், நம்ம போட்டு எரர். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் பிரசன்டேஷன் எரர்னு சொல்லுவாங்க. இந்த எரர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எப்போ எப்போ செக் பண்ணுவாங்க இந்த எரர் அப்படின்னா, நம்ம டிசிஎஸ் கோட் வீட்டாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரசன்டேஷன் எரர் அப்படின்னா சப்மிட் ஆகிடும், எரர் மட்டும் ஷோ பண்ணுற மாதிரி வச்சிருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது போனவங்க கீப் ஈவன் என்ன அவுட்புட் வரும்ன்றத கூட நம்மளால செக் பண்ண முடியாத அளவுக்கு வச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலாக கொடுத்து பார்ப்போம். ஸ்லாஷன் கொடுத்து ஒர்க் ஆயிடுச்சுன்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். யா, ஓவர். இவ்வளோதாங்க விஷயம். நம்ம வந்து ஸோ ப்ரோக்ராமோட கிக் ஸ்டார்ட்டோட இதை பார்த்தோம், ட்ரை பண்ணோம். இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இந்த மாதிரி தான் ப்ரோக்ராம் ட்ரை பண்ணோம். ஸோ இஸ்மாயில் ப்ரோக்ராம் பண்ணா இஸ்மாயில் மட்டும் ஒன்று அடுத்த ஸ்டெப்ல வருமா அப்படின்னு கண்டிப்பாக வராதுங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் என்ன மாதிரி டெஸ்டஸ் கொடுக்குறாங்க நம்ம அனலைஸ் பண்ணி அப்புறமா செக் பண்ணணும். அப்பதான் நம்மளால ஒரு ப்ரோக்ராமராக வரும். இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னா. இதோட நிறைய கொஸ்டின்ஸோட வரேன். தேங்க்யூ, பாய்.